ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. மோக்ஷம் அடையணும் அப்படின்னா, அதாவது பிரேயர்ஸ்லேருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆத்ம ஞானம் அவசியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செல்ஃப் நாலேஜ் அவசியம். இப்போ இந்த செல்ஃப் நாலேஜை அடையிறதுக்கு ஒரு பர்சன் தன்னோட லைஃப்பில் சில முக்கியமான ஸ்டேஜஸை எல்லாம் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டேஜஸை ப்ராடாக மூணாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். என்ன மூணாக பிரிக்கலாம்? கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். கர்மயோகம்னா என்னது? ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட். ப்ராப்பர் ஆக்ஷன்னா என்னது? நான் பண்ணுற ஆக்ஷன் பொதுவாகவே மற்றவாளுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுற ஆக்ஷன் ப்ராப்பர் ஆக்ஷன், உத்தம கர்மாவாக இருக்கணும். எனக்கு நான் பண்ணுற ஆக்ஷன் ப்ராப்பர் இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நான் உனக்கு எப்படி பண்ணினா அது ப்ராப்பர் ஆக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறேன்னு சொல்லி 5 டைப்ஸ் ஆஃப் யஜ்ஞங்களை நம்மளுக்கு சொல்லித்து. அதுக்கு பேர் என்னது? பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் இருக்குது? தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். ஸோ இந்த 5ஐயும் ஒருத்தரும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்படி பண்ணினா நாம் பண்ணுற கர்மா உத்தம கர்மா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஆட்டிடியூட். இப்போ இந்த கர்மாவை பண்ணுற வரைக்கும் தான் அது என்னோட கையில் இருக்குது. பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. அப்போ அது எங்கே போய்டுறது இப்போது அப்படின்னா பகவான் கிட்டக்க அது இப்போது போயிடுறது. அப்போ பகவான் பாக்கி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நான் பண்ணின கர்மாவுக்கு ஒரு ரிசல்ட்டை பகவான் இப்போ எனக்கு கொடுக்குறார். அப்போ எனக்கு என்ன தெரியுது? நான் பண்ணுற ஆக்ஷன் இப்போது பகவான் கிட்ட தான் போகிறது அப்படின்னா நான் யாருக்காக பண்ணுறேன் அப்போது ஆக்ஷனை?
பகவானுக்காக பண்ணுறேன் இல்லையா? அப்போ நான் பகவானுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற பொழுதே அந்த அர்ப்பண பாவத்தோடு நான் ஆக்ஷனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பண்ணின ஆக்ஷனுக்கு பகவான் தான் ரிசல்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ரிசல்ட் இப்போ நான் எப்படி எடுத்துப்பேன்? பிரசாதமாக இப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆட்டிடியூட் என்னது? ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரசாத பாவா. இதுதான் வந்து கர்மயோகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், ஈஸ்வர பிரசாதமாக ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து உபாசனா யோகம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? அது வந்து நம்மளுடைய என்டையர் பர்சனாலிட்டியை வந்து கண்டிஷன் பண்ணுறது. நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, அப்புறம் நம்மளுடைய வெர்பல் கம்யூனிகேஷன், அப்புறம் நம்மளுடைய மனசு, இதை மூணுத்தையும் வந்து எது ஒருங்கிணைக்கும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஞான யோகம். இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ மோட்சம் அடையணும்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஞானம் அடையிறதுக்கு ஞான யோக ப்ராசஸ்ஸை இப்போ நாம் அண்டர்கோ பண்ணணும். இப்போ நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே அதை அடையணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ நாம் பயன்படுத்தி ஆகணும் இல்லையா? இப்போ வந்து யார் இங்கே பேசுகிறா இந்த ரூமில் அப்படின்ற அறிவு நான் அடையணும்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தணும்? காது அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினா யார் பேசுகிறா அப்படிங்கிற அறிவு எனக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ சாஸ்திரம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பிரமாணம் அப்படின்னு பேர் கொடுக்கறது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ்னால் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. கண், மூக்கு, காது, நாக்கு, தோல், இந்த அஞ்சும் நம்மளுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. இது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ யார் தெரிஞ்சுக்கிறா? யாரோ ஒருத்தர் வந்து இந்த ரூமில் யார் பேசுகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாள்ல, அந்த பர்சனை வந்து சாஸ்திரம் பிரமாதா அப்படின்னு சொல்கிறது. பிரமாதானா நோவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நோவர் எதை யூஸ் பண்ணுறான்? பிரமாணத்தை யூஸ் பண்ணுறான். பிரமாணத்தை யூஸ் பண்ணி எதை தெரிஞ்சுக்கிறான்? பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறான். ஒரு ஆப்ஜெக்டை பற்றின நாலேஜ் அவனுக்கு வருது. அப்புறம் ஒரு நாலேஜ் அவனுக்கு கிடைக்கிறதுல அந்த நாலேஜுக்கு பேர் பிரமா அப்படின்னு பேர். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது 6 விதமான பிரமாணங்கள் இருக்குது அப்படின்னு நாம் இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தி, சப்த பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து சவுண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு காது தான் வந்து பிரமாணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் சொல்கிறது உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க முடியும்னா வேதம் மட்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ பயன்படுத்தணும்? வேதம் அப்படிங்கிற சப்த பிரமாணத்தை இப்போ நான் பயன்படுத்தி ஆகணும். கண்ணால் தெரிஞ்சுட்டுருவேன், காதால் தெரிஞ்சுட்டுருவேன்னா நடக்காது. வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி என்னை பற்றின அறிவை இப்போ நான் அடையணும். ஸோ இப்போ இந்த ஞான யோகா அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து அதனோட ரோல் வந்து இப்போ ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ஞான யோகம் அப்படின்னு சொன்னால் அதில் அகெயின் 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் இந்த டீச்சிங்கை ஒரு டீச்சர்கிட்ட தான் போய் நாம் படிக்கணும். செல்ஃப் நாலேஜை செல்ஃபாக படிக்கக்கூடாது. செல்ஃப் நாலேஜ் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. ஒரு டீச்சர்கிட்ட தான் போய் நாம் இதை படிக்கணும். அப்போ யாருக்கு வந்து அந்த யுனீக் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லித்தர தெரியுமோ அந்த மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட தான் போய் நாம் வந்து இதை படிக்கணும். சரி, எப்படி படிக்கணும்? சிஸ்டமேட்டிக்காக
கன்சிஸ்டண்ட்டாக என்னை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தை ஒரு லெங்த் ஆஃப் டைமுக்கு ஒரு டீச்சருக்கு கீழே போய் நாம் படிக்கணும். இதுக்கு பேர் ஸ்ரவணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஸ்கூல்லாம் படித்தோம்ல, ஸ்கூல் படிக்கும்போது ப்ரீகேஜி எல்கேஜி ஜாலியாக இருந்தது, அட்டென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிக்கல ஸ்கூலு, நான் திருப்பி 6th ஸ்டாண்டர்டில் வந்து சேர்ந்துப்பேன் அப்படின்னா எந்த ஸ்கூலில் ஒத்துப்பா? எந்த ஸ்கூல்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டா. அப்போ ப்ரீகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கண்டினியூவஸாக கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக நாம் வந்து படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ கீதாவா ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வரேன், செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் வர முடியாது, திருப்பி 4th சாப்டருக்கு வரேன் அப்படின்னு நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் வரக்கூடாது. எப்போல்லாம் கிளாஸ் இருக்கோ அப்போல்லாம் நாம் அதுக்கு டைமை ஏற்படுத்திண்டு வரணும். அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி. சரி, இதை வந்து இப்போ நான் வந்து 2 வருஷம் படித்தா வந்துருமா, 3 வருஷம் படித்தா வந்துருமா அப்படின்னா லெங்த் ஆஃப் டைமுக்கு இதை நாம் படிக்கணும். எவ்வளோ காலம் படிக்கணுங்கிறது ஒருத்தருடைய பிரதிபந்தத்தை பொறுத்து அமையும். ஸோ இதுக்கு பேர் ஸ்ரவணம். இப்படி நாம் ஸ்ரவணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் வந்து கிடச்சுட்றது. பட் இந்த ஸ்ரவண ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஏற்படும். இப்போ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிற ஸ்டேஜை தான் மனனம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த டீச்சிங்கோட பியூட்டியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கேள்வி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா வர ஒரு 2-3 கிளாஸ்லேயே அதுக்கான ஆன்சரும் கிடச்சிரும். அது எப்படி அப்படின்னா சாஸ்திரத்துக்கு தெரியும், இதை கேட்குறானே இவனுடைய இன்டெலெக்டில் என்ன விதமான டவுட்டெல்லாம் வரும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஆனால் வெயிட் பண்ணும், நம்மளே ஹோம்ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு சாஸ்திரம் வெயிட் பண்ணி பார்க்கும். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டோன்னா வெரி குட், பண்ணலைன்னா ஐயோ பாவம் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம 2வது கிளாஸ்லையோ 3வது கிளாஸ்லையோ அதுக்கான ஆன்சரை கொடுத்துடலாம் அப்படின்னு சாஸ்திரம் அப்படி தான் பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைனே பண்ணியிருக்கு. ஸோ இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் ஸ்டேஜை வந்து மனனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ரவணம் ப்ராசஸ் வந்து அஜ்ஞானத்தை நீக்கிறது, மனனம் ப்ராசஸ் வந்து சம்சயத்தை நீக்கிறது. டவுட்னா சம்சயம் சான்ஸ்கிரிட்டில். ஸோ டவுட்டை வந்து அது நீக்கிறது. அப்புறம் 3வது ப்ராசஸ்க்கு பேர் வந்து நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இப்போ நாம் வந்து இந்த ஸ்ரவணம் ப்ராசஸ் மூலமாக ஒரு அறிவை அடைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த அறிவை வந்து இப்போது இன்டர்னலைஸ் பண்ணணும். இப்போ கேட்குறதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக அங்கங்கே இருக்கும். ஆனால் இந்த நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அது ஆகியிருக்கும். ஏன்னா வந்து இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி நம்ம ஒரு ஐடியா வச்சுன்னு இருப்போம் இல்லையா, அந்த ஐடியா அப்படியே இருக்கும் நம்ம கூடவே. இந்த ஞானம் வந்ததுக்கப்புறமும் அந்த ஐடியா அப்படியே இருக்கும். அந்த ஐடியாவை மாற்றுறதுக்கு இந்த நிதித்தியாசன ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிதித்தியாசனம் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது. இது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து சும்மா இப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இது 3த்தையும் வந்து ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா அவளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இப்போ இது வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு கை மேலே பலன் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகெயின் சாஸ்திரம் சொல்கிறது உனக்கு ஒரு யோக்கியதா தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுறது? இப்போது நீட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதினா தான் நம்ம வந்து நீ ஃப்ரீ சீட்டோ மேனேஜ்மெண்ட் சீட்டோ எதானாலும் இப்போ என்ன இப்போ எழுதணும், நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸை இப்போது எழுதணும். ஐஐடிக்குள்ளே போனோன்னா ஜேஇஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்டு அப்படின்னு நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதணும்ல. அது மாதிரி ஞானம் உனக்கு வேணும்னு இந்த ஸ்கூலுக்குள்ளே நீ வந்தேன்னா அதுக்கு உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது. அதுக்கு பேர் ஞான யோக்கியதா. எம்பிபிஎஸ்க்கு நீட்டு மாதிரி ஆத்ம ஞானத்துக்கு ஞான யோக்கியதா, அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன்.
ஸோ அந்த குவாலிஃபிகேஷனோடு நீ ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது உனக்கு கை மேலே பலன் டக்குன்னு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உன்னுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது. ஸோ என்ன அந்த ஞான யோக்கியதா அப்படின்னா எல்லாமே நம்பர்ஸ், ஓகேவா? நிறைய நம்பர்ஸாக இருக்கும், நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. ஞான யோகத்தில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருந்தது? 3 ஸ்டெப்ஸு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இப்போ அதுக்குள்ளே நான் என்டர் பண்ணணுன்னா எனக்கு ஞான யோக்கியதா தேவைப்படுறது. அந்த ஞான யோக்கியதா 4-fold குவாலிஃபிகேஷன் என்னது அப்படின்னா விவேகம், வைராகியம், அப்புறம் ஷமாதி ஷட்க சம்பத்தி, 4வது வந்து முமுக்ஷுத்வம். விவேகம், வைராகியம், ஷமாதி ஷட்க சம்பத்தி, அப்புறம் முமுக்ஷுத்வம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே இந்த பேரெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா, இப்போல்லாம் உங்களுக்கு அந்த பேரன் பேத்திலாம் பிறந்ததுன்னா வாயிலேயே நுழையாத பேர் தானே வைக்கிறா. உங்களோட டைமில் இருந்த பேர் மகாலட்சுமி அப்படியே வைக்கிறா? இல்லைல்ல, ஏதோ வாயிலேயே கஜபுஜான்னு ஒரு பேரை வச்சுட்றா. ஆனால் வைக்கும்போது கோபம் வருது நம்மளுக்கு, நம்மளெல்லாம் கேட்காமலே வச்சுட்றா அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைய டெய்லி பார்த்து கூப்பிட்டு அந்த பேர் வந்து ரொம்ப நேச்சுரலாக சிரமமே படாமல் அந்த பேரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்ல. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும் பொழுது ஏதோ இருக்கே, ஐயோ இதெல்லாம் எனக்கு வருமா, கீதா கிளாஸ் வேறு நான் தெரியாமல் வரேன்னு சொல்லிட்டேனே, அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பேரை கூப்பிடுற மாதிரி ஆகிடும் இந்த வேர்ட்ஸில். நீங்கள் வந்து அப்புறம் சரளமாக இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்லை, அதுக்கெல்லாம் வரி பண்ணவே வேண்டாம். ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸுக்கு வந்துடும். இப்போ விவேகம் அப்படின்னா என்னது அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அர்த்தம்? பிரித்து பார்க்கறது, பகுத்து அறிதல். ஸோ என்னத்தை பகுத்து அறியணும்? திராவிட பகுத்தறிதல் இல்லை, இது என்னது? இது இந்த வேர்ல்டில் எது நித்தியம் எது அனித்தியம், இந்த வேர்ல்டில் எது பெர்மனண்ட்டு எது இம்பெர்மனண்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு குவாலிஃபிகேஷன். எதுக்கு? இட்ஸ் அ ஞான யோக்கியதா. இந்த செல்ஃப் நாலேஜுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, இந்த வேர்ல்டில் எது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு, எது வந்து டெம்ப்ரரியாக இருக்குது, கொஞ்ச நாள் இருக்குது அப்புறம் அது போயிடுறது, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது பர்மனண்ட்டாக எப்பவுமே இருக்கும்? பகவான் எப்பவும் இருந்துட்டே இருப்பார். நான் இருக்கேனோ இல்லையோ, என்னோட வீட்டில் எல்லாரும் இருக்காளோ இல்லையோ, பகவான் டெஃபினட்டாக ஆல் த டைம் இருந்துட்டே இருப்பார். இப்போ பகவானை தவிர இந்த உலகத்தில் வேறு என்னெல்லாம் இருக்கோ அது இம்பர்மனண்ட், அநித்தியம். இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு பேசிக்காக இருக்கணும். இது வந்து விவேகம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து வைராகியம். வைராகியம் அப்படின்னு சொன்னால் டிஸ்பேஷன். அதாவது இப்போ பகவான் தான் நித்தியம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நான் தெரிஞ்சுட்டேன், ஏதோ ஒரு சாஸ்திரம் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறது பகவான் தான் நித்தியம் அப்படிங்கிறத நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன்? என்னுடைய வேர்ல்டுலி லைஃபுக்கு நான் இப்போ என்ன பண்ணிவிடுவேன்? வேர்ல்டை டிபெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு பகவான் மேலே என்னுடைய டிபெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவேன். பகவான் தான் எனக்கு செக்யூரிட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போது என்னுடைய டிபெண்டன்ஸை வந்து பகவான் மேலே ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கு பேர் வைராகியம். வைராகியம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வைராகியம்பா அவளுக்கு, வைராகியம்பா அவனுக்கு. அந்த வைராகியம் இல்லை, இது அறிவு. இது என்னது? வேர்ல்டு மேலே நான் டிபெண்டன்ஸ் வைக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா வேர்ல்டு வந்து
இம்பெர்மனண்ட்டு, டெம்ப்ரரி. அதனால் புத்திசாலித்தனமாக நான் என்ன பண்ணுறேன், எது எப்போவுமே பர்மனண்ட்டாக இருக்குமோ அது பக்கமாக நான் என்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி அதை நான் இப்போது பிடிச்சிக்கிறேன். அப்போ பகவான் மேலே டிபெண்டன்ஸ் வைக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். ஏன்னா எனக்கு தெரியறது என் ஃப்ளாட்டு செக்யூரிட்டிக்கே நான் தான் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் யார் பர்மனெண்ட் செக்யூரிட்டி எனக்கு கொடுப்பா? பகவான் ஒருத்தர் தான் பர்மனெண்ட் செக்யூரிட்டி எனக்கு கொடுப்பார். அப்போ வேர்ல்டு மேலே இருக்கிற டிபெண்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிண்டு பகவான் மேலே டிபெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். மூணாவது வந்து சமாதி ஷட்க சம்பத்திஹி. சம ஆதி ஷட்க சம்பத்திஹி. ஷட்கனா 6ன்னு அர்த்தம். சம ஆதி அப்படின்னா சம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6 ஃபோல்டு டிசிப்ளின் வந்து நம்மளுக்கு அவசியம். சம அப்படின்னு சொன்னால் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். தம அப்படின்னு சொன்னால் சென்ஸ் கண்ட்ரோல், சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. உபரம அப்படின்னு சொன்னால் ஸ்வதர்ம அனுஷ்டானம், என்னோடய ஸ்வதர்மத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது. எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு இல்லையா, அந்த டியூட்டியை நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது. திதிக்ஷா அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஐயோ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு 2வது கிளாஸ்லேயே கிளம்பி போயிடக்கூடாது. என்ன தான் சொல்கிறான்னு பார்த்துடலாம். 18 சாப்டரும் நான் வந்து எப்படி எனக்கு இது புரியாமல் போயிடுறது நான் பார்க்குறேன் அப்படின்னு பொறுமையாக அந்த என்டியூரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் திதிக்ஷா. அப்புறம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா வேதத்தினால மட்டுமே என்னை பற்றின அறிவை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவு இருக்குல்ல நம்மளுக்கு, அதுக்கு பேர் ஸ்ரத்தா. இப்போ சவுண்டு பற்றின அறிவை காதால் தான் கொடுக்க முடியும், கன்ஃபார்ம்டாக சொல்கிறோமா இல்லையா? என்ன ஒரு ஸ்ரத்தை இருக்குது நம்மளுக்கு அது மேலே. அது மாதிரி என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா அது வேதத்தினால மட்டுமே அதை சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவு ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அதையும் நாம் டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் சமாதானம். சமாதானம்னா ஃபோக்கஸ்டு மைண்ட். இப்போ இதுதான் அப்படின்னு படிக்க வந்துட்டோம்ல, இதிலேயே எப்போ பாரு நம்மளுடைய சிந்தனையானது இருக்கணும், அதுக்கு பேர் சமாதானம். இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கேட்க 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 நம்மளுக்கு ஈஸியாக எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் முமுக்ஷுத்வம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொன்னால் மோக்ஷம் எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஒரு இன்டென்ஸ் டிசையர், அதுக்கு பேர் முமுக்ஷுத்வம். இப்போ வந்து தண்ணியில் போட்டு நம்மளை முக்கினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஐயோ வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிர ஒரு இது ஏற்படுறல, அந்த மாதிரி மோட்சம் எனக்கு கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும் நான் அப்படின்னு ஒரு தீவிர இச்சா, அதுக்கு பேர் முமுக்ஷுத்வம் அப்படின்னு பேர். அப்போ இது குவாலிஃபிகேஷன் எதுக்கு? ஆத்ம ஞானது. மோட்சம் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டால் தானே அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு மோட்சம்னாலே என்னென்னு தெரியல, அப்புறம் அது வேணும், அப்புறம் அது மேலே ஆசைப்படணும், எல்லாமே சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இதிலேருந்து 4 ஃபோல்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ இதோடு நம்ம படிக்கும் பொழுது சாஸ்திரம் சொல்கிறது, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நாம் ஒரிஜினலாக யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதை தான் இக்னோரன்ஸ், அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு லோக்கலாக தமிழில் ஒரு அஜ்ஞானம் அடிச்சுக்கிறதுப்பா, அது இல்லை அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் என்னது? நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கே, அதுக்கு பேர் அஜ்ஞானம். இப்போ எனக்கு டோட்டலாக தெரியாத ஒரு விஷயத்தை சாஸ்திரம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுறது, நீ எந்த லெவலில் இருக்கியோ, இப்போ உன்னை பற்றி நீ ஒரு ஐடியா வச்சுருக்கல, அந்த ஐடியாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ தானே நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், அப்போ தானே ரிலேட் பண்ண முடியும் சாஸ்திரத்தோட. அதனால் அங்கேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீ என்னெல்லாம் உன்னை பற்றி நினச்சின்னு இருக்க அதை சொல்லு அப்படின்னு கேட்குற. இப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஹூ ஆர் யூ
என்ன சொல்லுவோம்? பேரை சொல்லுவோம். ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ. அப்போ நான் சொல்லுவேன் அது உன் பேர், நீ யார் அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் சன் ஆஃப் டாட்டர். என்னதான் உங்களுக்கு தெரியல, நான் வந்து எங்கள் அப்பா பேரையாவது சொல்லி பார்க்குறேன், உங்களுக்கு புரியறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஸோ அண்ட் ஸோ. என்னோடய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமா, நாங்கள் வந்து இந்த சாஸ்திரிகள் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லுவோம். அது உன்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நீ யார் அப்படின்னு கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு கண்ணு இன்னும் தெரியலையா, நான் இவ்வளோ பெருசாக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், நான் யாருன்னு போய் கேட்குறேன் நீங்கள் அப்படின்னா, அப்போ நம்ம எதை மீன் பண்ணி நானுன்னு சொல்கிறோம்? இப்போது இந்த உடம்ப நான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் யார் கேட்டாலும் நான் அப்படின்னு நம்மளுக்கு நானுங்கிற வார்த்தை வந்து ஞாபகம் வரும்போது எது ஞாபகம் வருது? உடம்பு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ சாஸ்திரம் கேட்கும், உடம்பு தான் நீனுன்னு சொல்கிறியா, சரி எந்த உடம்பை நீனுன்னு சொல்கிற அப்படின்னு கேள்விக்கு. எந்த உடம்பா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு உடம்பு தானே இருக்குது, வேறு உடம்புலாம் எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம டவுட்டு கேட்டோன்னா சாஸ்திரம் சொல்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டா அவனுக்கு வந்து 3 சரீரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. என்ன 3 சரீரங்கள் அப்படின்னா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு உனக்கு 3 சரீரங்கள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு அறிவை கொடுக்கறது. ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் பாடி, கண்ணால் நாம் வந்து பார்க்குற இந்த பாடி. சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத அந்த தேகம் வந்து சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரம் அப்படின்னா இந்த ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது காரணமோ அது அதை விட சூக்ஷ்ம சரீரத்தை விட சூக்ஷ்மமாக இருக்கிறது வந்து காரண சரீரம். இப்போ இந்த சரீரங்களை வந்து நாம் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படிப்பட்டது இது அப்படின்னு. எதை பேஸ் பண்ணி பார்க்கலான்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இந்த 3 சரீரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல், இந்த சரீரம் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன பார்ப்போம்? அது என்ன மெட்டீரியல் இது, சில்கா, காட்டனா, சில்க் காட்டனா அப்படிலாம் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இந்த சரீரம் என்ன மெட்டீரியல், எதால் இந்த சரீரம் வந்து ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த ஒரு சரீரத்துலேயும் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது, அங்கங்கள் சொல்கிறோம்ல, எவ்வளோ பார்ட்ஸ் வந்து ஒரு சரீரத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அந்த ஒரு சரீரத்துடைய ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன பண்ணுறது ஆக்சுவலாக அப்படிங்கிறத பார்க்கலாம். 4வது வந்து ஒன்னொன்னத்தோடைய நேச்சர் என்ன, அதோடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கலாம். ஸ்தூல சரீரத்தோட மெட்டீரியல் என்னன்னு பார்க்கணும், காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும், ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணும், அப்புறம் நேச்சர் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஸ்தூல சரீரம் எந்த மெட்டீரியல்னால் ஆக்கப்பட்டிருக்கு நமக்கே தெரியுமே, பஞ்ச பூதங்கள்னால இந்த ஸ்தூல சரீரம் ஆக்கப்பட்டிருக்கு. ஆகாஷா, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த 5 தான் பஞ்சபூதங்கள். ஸோ ஸ்தூல சரீரம் வந்து பஞ்சபூதானியால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட உடம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உடம்புல வந்து பூமி அம்சம் இருக்குது. பூமி அம்சம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து இந்த சாலிட் ஸ்டஃப் பார்க்குறோம்ல, கண்ணால் பார்க்குற அந்த சாலிட் ஸ்டஃப் தான் வந்து அந்த பூமி அம்சம். அப்புறம் நம்ம உடம்புல ஜலம் இருக்கா இல்லையா, ஜலம் இருக்குது. அதுதான் இன்ஃபேக்ட் நம்ம உடம்புக்கு ஒரு ஷேப்பையே வந்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து அக்னி இருக்கா இல்லையா, இருக்குது. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். ஏதோ ஒரு ஃபேரன் ஹீட் என்னது 98.4 ஃபேரன் ஹீட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அக்னி வந்து நம்மளோட உடம்புல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வாயு இருக்குது உடம்புல. ஸோ பிராணனா உள்ளே போயிட்டு வருது. அப்புறம் ஆகாசம் இருக்குது, ஆகாசத்தில் இந்த பாடி இருக்குது. அப்புறம் இந்த பாடிக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. ஆகாசம்னா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பஞ்ச ஸ்தூல பூதானி அதனால் ஆக்கப்பட்டது தான் வந்து இந்த
ஸ்தூல சரீரம். பூதா அப்படின்னு சொன்னால் பேய் பிசாசுலாம் கிடையாது. பூதா அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 5 எலிமெண்ட்ஸை பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த சரீரத்துக்கு என்ன பேருன்னா பௌத்திக சரீரம் அப்படின்னு பேர். பௌத்திகம்னு சொன்னால் பார்ன் அவுட் ஆஃப் பஞ்சபூதம் அப்படின்னு அர்த்தம். மெட்டீரியல் பாடி. சரி, இந்த ஸ்தூல சரீரத்தோட காம்பனன்ட்ஸ் என்ன? எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது ஸ்தூல சரீரத்தில்? எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம இந்த அனாட்டமி புக்கு அதெல்லாம் எடுத்து படிக்கணும். அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுறது, ப்ராடாக அதை வந்து 4 கிளாஸிஃபை பண்ணிடுறது. ஸோ தலை, நடுப்பகுதி, கை, கால் அப்படின்னு பிரிச்சுடுறது. ஷிரஹா, பக்ஷா, உச்சஹா, ஆத்ம அப்படின்னு சொல்லி 4 பிரிச்சுடுறது. ஷிரம்னா தலை, அதுக்கப்புறம் பக்ஷனா கை, உச்சனா கால், ஆத்மா அப்படின்னு சொன்னால் நடுப்பகுதி, மிடில் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 காம்பனன்ட்ஸாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிட்டுருது. அப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடியோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் பாடி? சாஸ்திரம் சொல்கிறது இது வந்து ஒரு டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு இண்டிவிஜுவல் தான் இந்த பூமியில் வாழறதுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து லாங்கிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 80 வயசு 90 வயசு 100 வயசுனா நம்ம லீஸுக்கு எடுத்துருக்கோன்னு வச்சுருக்கலாம் இந்த உடம்பு. இல்லை அப்படின்னா சாதாரணமாக அந்த டெனன்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து ரெண்ட்டுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த வாடகைக்கு எடுத்துட்டோன்னா என்ன பண்ணணும்? வாடகை கொடுக்கணும் இல்லையா? வாடகை ஓனருக்கு வந்து வாடகை கொடுத்தாதான் வாடகை வீட்டில் வந்து நம்மளால் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த பாடியை வாடகைக்கு எடுத்துருக்கோமே, இதுக்கு என்ன பேமெண்ட் பண்ணுறோம் நம்ம? வாட் இஸ் தி ரெண்ட்டு? நம்மளுடைய பாப புண்ணியம் தான் வந்து ரெண்ட்டாக பகவான்கிட்ட நாம் கொடுத்துட்டு இருக்கோம். பகவான் தானே இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார், அப்போ ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு நம்மளுக்கு. நாம் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோம், அப்போ மரியாதையாக ரெண்ட்டை பே பண்ணணும். என்ன ரெண்ட்டு? பாபம் அண்ட் புண்ணியம். அப்போ நம்மளுடைய பாபம் அண்ட் புண்ணியம் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் டெனன்சி கண்டினியூ ஆகும். எப்போ வந்து பாபம் அண்ட் புண்ணியம் பேலன்ஸு நில் ஆகிறதோ, பிராரப்த பாபம் அண்ட் புண்ணியம் பேலன்ஸு நில் ஆகும் பொழுது இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். சில சமயம் வந்து யூ டு நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு எஸ்எம்எஸ் வரும். பல சமயம் எஸ்எம்எஸ் வராது. அதனால் எப்பயுமே வந்து தயாராக இருக்கணும். எப்போ வேணாலும் பகவான் நம்மளை காலி பண்ண சொல்லுவார். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன? இதோடைய நேச்சர். இப்போ இதோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எப்போவுமே மாறிண்டே இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்தூல சரீரத்துடைய நேச்சர். மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா செல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும் செல்ஸில். அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தோட நேச்சரே மாடிஃபிகேஷன், மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால அது என்ன சொல்லுவோம்னா சவிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். விகாரம் அப்படின்னு சொன்னால் மாறுதல் அப்படின்னு அர்த்தம். சவிகாரம்னா மாறுதலுடன் கூடிய. ஸோ என்ன விதமான சேஞ்சஸ் எல்லாம் இந்த ஃபிசிக்கல் பாடி அண்டர்கோ பண்ணுறது அப்படின்னா 6 விதமான சேஞ்சஸை இந்த ஃபிசிக்கல் பாடி அண்டர்கோ பண்ணுறது. எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியவே இல்லை பாருங்க. நாமளும் வாழ்ந்திருக்கோம் 50-60 வருஷம் இல்லையா? ஃபிசிக்கல் பாடின்னு ஒன்று இருக்குன்னு தெரியல, அப்புறம் வந்து சட்டில் பாடின்னு ஒன்று இருக்குன்னு தெரியல, காசல் பாடின்னு ஒன்று இருக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சு நான் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நம்மளுக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி கிளாஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சும்மா இப்படி வருங்க கேட்டுக்கோங்க. போக 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 நம்மளுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஸோ 6 விதமான மாடிஃபிகேஷன்ஸை இந்த பாடி அண்டர்கோ பண்ணுறது. என்ன 6 விதம்னா, ஃபஸ்ட்டு வந்து அஸ்தி. அஸ்தினா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எங்கள் அம்மாவோட வயத்தில் எல்லாரும் இருக்கும், வெளியில் வரத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்புறம் ஜாயத்தே. ஜாயத்தேனா பிறக்கிறது, அம்மா கிட்டேருந்து நாம் வெளியில் வரோம். இப்போ முதல்ல வந்து பொட்டென்ஷியலாக இருக்கிறது வந்து அஸ்தி, அப்புறம் வெளியில் வர்றது வந்து ஜாயத்தே, அப்புறம்
வர்த்ததே. வர்த்ததேனா பிறந்தோடனே என்னாகும்? குழந்தை வளரும். கண்டினியூஸாக குழந்தை வந்து வளர்ந்துட்டே இருக்கும். நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் வர்த்ததே, க்ரோயிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் விபரீணமதே. விபரீணமதே அப்போ இந்த வளர்தல் நின்றுடும் இல்லையா? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டே போனால் எங்கே சீலிங்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது? அதனால் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒரு 20 வயசில் 22 வயசு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னா வெறும் சேஞ்சஸ் மட்டும் நடந்துட்டுருக்கும். அந்த மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? வெறும் சேஞ்ச் மட்டும் நடக்கும். ஸோ அந்த அடல்ட் ஆகிற வரைக்கும் அந்த க்ரோத் இருக்கும். அப்புறம் அடல்ட் ஆயாச்சுன்னா வெறும்னே அந்த சேஞ்சஸ் மட்டும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 5வது வந்து அபக்ஷீயத்தே. இப்போ இந்த விபரீணமத்தே அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். க்ரோத் ஒரு 20 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அபக்ஷீயத்தே, தேய்மானம், தேய ஆரம்பிக்கும். உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஜாயிண்ட் எல்லாம் சொல்லுவோம், நான் இருக்கேன் பாரு, நான் இருக்கேன் பாரு. இவ்வளோ நாள் அதெல்லாம் இருந்ததான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 60 வயசு ஆச்சுன்னா நான் இருக்கேன் அப்படின்னு அது நம்மளை அது அட்டென்ஷன் கொடுக்க சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் 6வது வந்து வினஷ்யதி, நாஷா, மரணம். மரணம் அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்பு அண்டர்கோ பண்ணுற லாஸ்ட் சேஞ்ச், கடைசி சேஞ்ச். ஸோ ஷட் விகாரம் உடையது இந்த ஷரீரம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. இப்போ நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்கணும்? சூக்ஷ்ம சரீரம் பற்றி இப்போது நாம் பார்க்கணும். ஸ்தூல சரீரத்தோட மெட்டீரியல் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதோட நேச்சர் பார்த்தோம். இப்போ வந்து சூக்ஷ்ம சரீரம். இப்போ இதனுடைய 4 ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சூக்ஷ்ம சரீரத்துடைய ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா சூக்ஷ்ம பஞ்சபூதம். இப்போ பஞ்சபூதம், இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு இப்போ அக்னி பார்க்குறோம்ல, அந்த அக்னிக்கு ஒரு சூக்ஷ்ம ஃபார்ம் இருக்குது. அது ஸ்தூலமாக வரத்துக்கு முன்னாடி ஒரு சூக்ஷ்ம ஃபார்ம் அக்னிக்கு இருக்குது. அப்போ அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதானியால் ஆக்கப்பட்டது தான் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம ஆகாஷா, சூக்ஷ்ம வாயு, சூக்ஷ்ம அக்னி, சூக்ஷ்ம ஜலம், சூக்ஷ்ம பிருத்திவி, இதால் ஆக்கப்பட்டது தான் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். சரி, இதனுடைய காம்பனன்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 19 காம்பனன்ட்ஸ் இதுக்கு இருக்குது. 19 காம்பனண்ட் சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நாம் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஸ்தூல சரீரம்ங்கிறது என்னது? வெறும் ரெசிடென்ஸு. அதுக்குள்ளே ஆக்ஷன்லாம் பண்ணணும்ல, டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ நடக்கணும்னா அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுறது? சூக்ஷ்ம சரீரம் தான் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுக்கு 19 பார்ட் இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச ஞானேந்திரியாணி. ஞான இந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னாலே சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எது ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஞானேந்திரியங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது. நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு ஞானேந்திரியங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ், அது வந்து பஞ்ச ஞானேந்திரியாணி. அதான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். ஸோ வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும்னா ஸ்ரோத்ரம், துவக், சக்ஷுஹு, ரசனா, கிராணம் அப்படின்னு இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸை சொல்லுவோம். இப்போ வந்து காது நம்ம சொல்கிறோம், காதால் தானே நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த காதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் கோலகம், இது வெளியில் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணுறோம், ஃபிசிக்கல் பார்ட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் இந்திரியம்னு சொன்னால் காது கேட்கிற சக்தி.
காது இருக்கிறவ எல்லாருக்கும் காது கேட்குமா? அப்போ காது கேட்குற சக்தி ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரோத்ரேந்திரியம்னா காது கேட்குற சக்தி, சக்ஷுரேந்திரியம்னா கண்ணு பார்க்கிற சக்தி. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பஞ்ச ஞானேந்திரியாணி. அதுக்கப்புறம் என்னது? பஞ்ச கர்மேந்திரியாணி, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நம்ம ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்திரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, வாக் இந்திரியம். வாக்குன்னா என்னது? ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம? பேச்சு. ஸோ வாக்கு. அப்புறம் பாணி. பாணினா கை. அப்புறம் பாதை. பாதைனா காலு. அப்புறம் பாயு. பாயுனா வந்து இந்த எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷனை பண்ணுற அந்த ஆர்கன்ஸு, அதுக்கு வந்து அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்கிரீட்டரி விஷயம் வெளியேற்றுற அந்த சக்திக்கு பேர் பாயு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் உபஸ்த. உபஸ்த அப்படின்னா அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் உபஸ்த. நம்ம வம்ச விருத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சக்தியை வந்து உபஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தா. இதையும் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? கைனா கை இல்லை, கைக்கு என்ன சக்தி இருக்கு? லிஃப்ட் பண்ணுற சக்தி இருக்குது, அப்புறம் பிடிச்சிக்கிற சக்தி இருக்குது. அந்த சக்தியை பற்றி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். we are not talking about the physical organ. ஃபிசிக்கல் ஆர்கன் எதுக்கு கீழே வந்திருக்கோம்? ஸ்தூல சரீரத்தில் வந்திருக்கோம் நாம். ஆனால் இப்போ எதை பார்த்துட்டு இருக்கோம்? சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி. ஸோ இப்போ எவ்வளோ இந்திரியங்கள் பார்த்துருக்கோம்? 5 + 5 10. ஆனால் எவ்வளோ பார்க்கணும்? 19 பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பஞ்ச பிராணா. இப்போ நம்ம ஒர்க்கு பண்ணணும். இந்த இந்திரியங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஒர்க்கு பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது? எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா? அந்த எனர்ஜியை எது கொடுக்கறதுன்னா பிராணன் தான் அந்த எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கறது. வண்டி வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிண்டே இருக்கணும்னா என்ன கொடுத்தாக்கணும்? அதுக்கு ஃபியூயல் போட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த உடம்பு வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிராண சக்தி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ பஞ்ச பிராணா. என்ன பஞ்ச பிராணா? பிராணா, பிராணாவே ஒரு பிராணா. அப்புறம் அபானா, வியானா, உதானா, சமானா அப்படின்னு பஞ்ச பிராணன் இருக்குது. சந்தியாவந்தனம்லாம் பண்ணினேன்னா உங்களுக்கு இந்த பேரெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். பிராணா, அபானா, வியானா, உதானா, சமானா. ஸோ பிராணா அப்படின்னா நார்மலாக நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், உள்ளிழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அது பேர் பிராணன், சாதாரண பிராணன் அப்படின்னு பேர். அபானா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற பிராணசக்தியை வந்து அபானா. அது வந்து கீழ் நோக்கி அந்த பிராணன் வந்து போயின்னு இருக்கும், அது வந்து அபானா. இப்போ அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு சப்ளை ஆகும் பொழுது அதுக்கு பேர் அபானா அப்படின்னு பேர். மூணாவது வந்து வியானா. வியானானா நம்ம உடம்பு முழுக்க இப்போ வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து சப்ளை ஆகணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து, டைஜஸ்ட் ஆன சாப்பாட்லேருந்து நியூட்ரிஷன்லாம் பிரிஞ்சு எல்லா ஆர்கன்ஸுக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து இப்போது சப்ளை ஆகணும் இல்லையா? அது எந்த பிராணன் பண்ணுறதுன்னா வியானா அப்படிங்கிற பிராணன் வந்து அந்த வேலையை பண்ணுறது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை வந்து வியானா வந்து பண்ணுறது. அப்புறம் நாலாவது சமானா. சமானானா டைஜஷன் ஃபங்க்ஷனுக்கு எந்த பிராணன் ஹெல்ப் பண்ணுறதோ அதுக்கு பேர் சமானா அப்படின்னு பேர். அஞ்சாவது வந்து உதானா. இது வந்து ரிவர்சிங் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணுற
பிராணன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப்பிடும் பொழுது தெரியாமல் நம்மளுடைய விண்டு பைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு சாதப்பருக்கையோ ஏதோ போயிடுத்துனா என்ன ஆகும்? அப்படியே புறக்கேறி அது எப்படியாவது வெளியில் ஏற்றணும்னு ட்ரை பண்ணுறதில்ல. அது எது பண்ணுறதுன்னா உதானாங்கிற பிராணன் தான் அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது. ஸோ எனி ஆப்போசிட் இது பண்ணுறது வந்து இந்த உதானா. இப்போ வாமிட்டிங் அதெல்லாம் இருக்குல்ல, தும்மல், அதெல்லாம் வந்து எதனால்? ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள் இருக்குது, அது வெளியில் ஏற்றணும். அந்த வேலையை பண்ணுறது வந்து உதானா அப்படிங்கிற பிராணம். அண்ட் இது இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் மொமெண்ட் இருக்குல்ல, இந்த தேகம் வந்து போக போகிறது அப்படின்னு ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? பிராணம் போயிடுதா பாரு, போயிடுதா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது எந்த பிராணன் வந்து லாஸ்ட்டாக இந்த பாடியை விட்டு வெளியில் போகிறது அப்படின்னா உதானா அப்படிங்கிற பிராணன். அது என்ன பண்ணுமா, எல்லா ஆர்கன்ஸையும் போய் செக் பண்ணுமா. வேறு ஏதாவது பிராணம் இன்னும் ஓடிட்டு இருக்க போது கிளம்பு அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம வந்து இந்த வீட்டெல்லாம் பூட்டிட்டு இழுத்துலாம் பார்த்துட்டு கிளம்புவோம்ல, அந்த மாதிரி லாஸ்ட்டாக வீட்டை பூட்டி அவ்வளோதான், இந்த பாடி இனிமேல் நம்மளுக்கு செட் ஆகாது, வேறு பாடிக்கு போகலாம் அப்படின்னு எது லாஸ்ட்டாக கிளம்புறதுன்னா உதானா அப்படிங்கிற பிராணன் தான் வெளியில் லாஸ்ட்டாக வருது. ஸோ பஞ்ச பிராணா தான் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கறது, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் பஞ்ச பிராணன் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ 5 + 5 + 5 15. இப்போ பாக்கி 4 நாம் பார்க்கணும். அதுக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னா அந்த கரணாணி அப்படின்னு சாஸ்திரம் வந்து அதுக்கு பேர் கொடுக்கறது. அந்த அப்படின்னு சொன்னாலே இன்டர்னல் அப்படின்னு அர்த்தம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 4 இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. என்னது அதெல்லாம் அப்படின்னா மனஹா, புத்திஹி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்குமோ புத்தின்னு பேசணும்ல, எங்கே இருக்குது பாருங்க அந்த புத்தி? சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த கரணம்ங்கிறதுல ஒரு காம்பனண்ட்டாக இந்த புத்தி அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டி இருக்குது. மனஹா, புத்தி, சித்தம், அகங்காரம். மனஹானா மனசு சொல்கிறோம்ல, மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. புத்தினா இன்டலெக்ட், சித்தம்னா மெமரி, அகங்காரம் அப்படின்னா ஈகோ அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ மனஹா அப்படின்னு சொன்னால் நம்மளோட எல்லா விதமான இமோஷன்ஸும் எந்த இடத்துல நடக்கிறது அப்படின்னா இந்த மனஸ் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லா விதமான இமோஷன்ஸும் வந்து ஜெனரேட் ஆகிறது. அப்புறம் சில சமயம் வந்து டவுட் படுவோம்ல, பண்ணலாமா வேண்டாமா, கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்லாம் டவுட் வந்ததுன்னா எது வந்து அந்த டவுட்டை படுறது அப்படின்னா நம்ம மனசை வந்து இப்போ டவுட் படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் நம்மளால். நடந்ததுக்கப்புறம் ஓ மனசு இப்படி டவுட்டு பட்டுதா அப்படின்னு நீங்கள் யோசித்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம், புத்தியில் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம். டவுட் படுறது வந்து மனசோட வேலை. அப்புறம் புத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். புத்தி நிறையா ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுறது, சிந்திக்கிறது, திங்க் பண்ணுறதெல்லாம் புத்தி பண்ணுறது. அப்புறம் பிரித்து பார்க்கறது புத்தியோட ஃபங்க்ஷன். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறதும் புத்தியோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டிலாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே வந்து புத்தியோடைய ஃபங்க்ஷன். இப்போ வந்து டவுட்டு பட்டோம்ல, போகலாமா வேண்டாமா, அப்புறம் ஒன்று போய் தொலையலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம்ல, அது வந்து புத்தி பண்ணுற வேலை. அந்த டவுட்டிங் ஃபேக்கல்ட்டிக்கு எது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ அது வந்து புத்தி. அப்புறம் சித்தம்னா மெமரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்குது, அதுக்கு பேர் சித்தம். இப்போ நீங்கள் வந்து ராத்திரி தூங்கும்போது உங்களுக்கு கனவுலாம் வருதுல்ல, எப்படி வருது கனவு? ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதெல்லாம் எங்கேயோ இப்போ இருக்குது, அதுதான் ராத்திரி கனவாக வருது. திடீர்னு எப்படி வரும்? ஏதோ இல்லையா, புதுசாக ஒன்றும் வர முடியாது. ஆல்ரெடி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனோ, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனோ, அதுதான் கனவாக வருது. ஸோ அது வந்து மெமரி, சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து கனவு எப்படி வரும்? வெறும் ஆடியோ மட்டும் வருமா, இல்லை வீடியோவும் வருமா, எப்படி வருது?
இப்போ நம்ம ஜென்ரலி இப்போ ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், அதில் வந்து பிக்சர் ப்ளஸ் சவுண்டு எல்லாம் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் பகவான் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை என்னென்னா 5 விதமான விஷயங்களையும் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியும். நாட் ஓன்லி சவுண்ட் அண்ட் பார்க்கறது, டச்சு, ஸ்மெல்லு, அப்புறம் டேஸ்ட்டு, இதெல்லாம் கூட நம்மளால் வந்து ரெக்கார்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எங்கேயோ வாசனை வந்ததுன்னா சக்கரை பொங்கல் வாசனை வருதே எப்படி சொல்ல முடியறது நம்மளால்? நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது சக்கரை பொங்கல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஓ, சக்கரை பொங்கல்னா இப்படி வாசனை வரும் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வாட்டி அதே மாதிரி ஒரு வாசனை வரும்போது நான் ரிகலெக்ட் பண்ணி அது சக்கரை பொங்கல். அப்போது 5 விதமான விஷயங்களையும் நம்மளால் ரெக்கார்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ நம்மளுடைய சித்தம் வந்து எவ்வளோ கிரேட்டாக இருக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்து அகங்காரஹா. இன்ஃபேக்ட் வந்து சித்தத்தில் வந்து பாஸ்ட் ஜென்மாஸில் நடந்ததெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அகங்காரம் அப்படின்னு சொன்னால் அந்த நான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபேக்கல்ட்டிக்கு பேர் அகங்காரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மற்ற ஜீவராசிகள்னால நான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுதான் மனுஷனுக்கு இருக்கிற விசேஷம். இப்போ மனுஷனால் நானுன்னு சொல்ல முடியும். அந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபேக்கல்ட்டிக்கு பேர் அகங்காரம். இப்போ நான் வந்து ஸோ அண்ட் ஸோ ஃபேமிலி, இப்போ வந்து நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஐ ஆம் so and so, I belong to this family, I am studying this course, நான் இங்கே இருக்கேன். அந்த ஐ யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் அகங்காரஹா. ஸோ அகம் காரணம் அகங்காரஹா. அப்போ நான் எது சொல்கிறதோ அது அகங்காரஹா. ஸோ இந்த நாலும் சேர்ந்தது வந்து அந்த கரணம். இப்போ எவ்வளோ ஆச்சு? 5 + 5 + 5 + 4 19 காம்பனன்ட்ஸ் ஓவர். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன? சூக்ஷ்ம சரீரத்தை யூஸ் பண்ணி தான் நாம் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு எப்படி வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தை பயன்படுத்தி தான் எல்லா வேலையும் நாம் வந்து பண்ணுறோம். அப்போ 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து சிலது இன்புட்டாக இருக்குது, இன்புட் ஆர்கன்ஸாக இருக்குது, சிலது அவுட்புட் ஆர்கன் ஆகவும் இருக்குது, சிலது ரெண்டையுமே பண்ணும். இப்போ நாக்கு எடுத்துட்டேன்னா இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் ரெண்டுத்தையுமே அது பண்ணுறது. ஸோ இது வந்து சூக்ஷ்ம சரீரத்துடைய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து நேச்சர். இதனோட நேச்சர் என்ன? இதுவும் மாறிண்டே இருக்கக்கூடியது. இது சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணிகிட்டே இருக்கும். சில சமயம் பிரைட்டாக இருக்கும், சில சமயம் டல்லாக இருக்கும். எதுவுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரம் டல்லு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் வந்து பிரைட்டாக இருக்குது, நான் இப்போ இதை தூக்குறேன், நான் அதை பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் வந்து அப்போது பிரைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டிசீசஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போல்லாம் இந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆச்சு அப்படின்னா தான் இந்த டிசீசஸ்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது. ஸோ இதோடைய நேச்சரும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அப்புறம் இதில் வந்து ஸ்தூல சரீரத்துக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரமுடைய லாங்கிவிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ காலம் இருக்கும் ஸ்தூல சரீரம்? சாஸ்திரம் சொல்கிறது 120 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்தூல சரீரத்தோடைய மேக்ஸிமம் அவ்வளோதான், அதனால இருக்க முடியும். ராமானுஜர் இருந்தார் இல்லையா, 120 இயர்ஸ். சரி, சூக்ஷ்ம சரீரம் எவ்வளவு காலம் இருக்கும்னா அதை காட்டிலும் இது ரொம்ப காலத்துக்கு இருக்கும். எவ்வளோ காலம் இருக்கும்னா, ஏன்னா இதுதான் ஜென்மா டு ஜென்மா ட்ராவல் பண்ணுறது. இந்த சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரம் எடுத்துக்கும், அந்த சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரத்தை அது எடுத்துக்கிறது. ஸோ எவ்வளோ காலம் இருக்கும்னா பிரளயம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். அப்போ இதனோட லாங்கிவிட்டி எவ்வளோ பெருசு? எவ்வளோ காலம் சிருஷ்டி இருக்குமோ அவ்வளோ காலம்
இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். அப்புறம் இது வந்து கண்ணுக்கு தெரியாதது, அதனால வந்து நம்மளால் கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதானா நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அவளோட மனசு யாருக்கு தெரியும்? அவளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய மனசு மட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதனால் பகவான் என்ன பண்ணிட்டார், கண்ணுக்கு தெரியாமல் வச்சு அவளுடைய உள்ளே இருக்கிற விஷயங்கள் அவளுக்கு மட்டுமே தெரியற மாதிரி பார்த்துட்டார். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகியும் என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தெரியாது, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து சூக்ஷ்ம சரீரத்தோடைய நேச்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன சரீரம்? காரண சரீரம். ஸோ காரண சரீரம் வந்து எந்த மெட்டீரியல்னால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அதி சூக்ஷ்மம் இது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதான் வந்து ஃபண்டமெண்டல் மேட்டர், இந்த காரண சரீரம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து காசல் அப்படின்னு சொல்லுவா. காசல் பாடி, ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கணும், CAUSAL. மாற்றி போட்டெல்லாம் என்ன ஆகும், CASUAL எழுதினா தப்பு, கேஷுவல் இல்லை. ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சரீரம் வந்து இந்த காரண சரீரம். காசல், இதுதான் காசாக இருக்குது. பாக்கி ரெண்டு சரீரத்துக்கும் இது காசாக இருக்கிறதுனால இதை காசல் பாடி, காரண சரீரம். காரண பெயர்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியே இதுக்கு ஒரு பெயர் அமைஞ்சு விடுது. ஏன்னா இதுதான் பாக்கி ரெண்டு சரீரத்துக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னா மாயா ஆர் பிரகிருதி அப்படின்னு இதை தான் நாம் வந்து சொல்கிறோம். சரி, இதோடைய பார்ட்ஸ் என்னன்னா, இதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூக்ஷ்ம சரீரம். இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போ வந்து சூக்ஷ்ம சரீரம் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னோம்? பிரளயம் வரைக்கும் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த ஸ்தூல சரீரம் போயிட்டு டிஸ்ட்ராய் ஆகி வேறு சரீரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டாக இருக்கணும்? பிரளயம் ஸ்டேட்டாக இருக்கணும். ஏன்னா பிரளயத்துக்கு அப்புறம் தான் திருப்பி சூக்ஷ்ம சரீரம் வரப்போகிறது. பிரளயம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும், அப்புறம் பிரளயம் போது அது போய்டுறது, அப்புறம் நெக்ஸ்ட் சிருஷ்டியில் தான் நெக்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம் வரப்போகிறது இல்லையா? அப்போ இது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டும் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிரளயம் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரளயம் ஸ்டேட்டில் இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டில் அது இருக்காது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இது வந்து வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். வியக்தம், மேனிஃபெஸ்ட் ஆன ஸ்டேட்டு இது. இப்போ இது வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாம் யோசிக்கணும்னா, அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது, நீ வந்து ஒரு விதையை அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கோ, பீஜத்தை உதாரணமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு சீடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த சீடில் பொட்டென்ஷியலாக இப்போ வந்து ஒரு வேப்பம் கொட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே அந்த விதைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மரம் வெளியில் வந்ததுன்னா எவ்வளோ கிளைகள் இருக்க போகிறது, எவ்வளோ இலைகள் இருக்க போகிறது, எந்த கலரில் இந்த லீவ்ஸ் எல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அந்த சீடுக்குள்ளே எந்த ஃபார்மில் இருக்குது? பொட்டென்ஷியல் ஃபார்மில் அந்த சீடுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியெலாம் விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும்போது தான் அது வெளி தோற்றத்திற்கு வந்த நிலை. அப்போ வெளி தோற்றத்திற்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலையை தான் நாம் காரண ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் வெளி தோற்றத்திற்கு வரத்துக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்ததுன்னா காரண சரீரத்தில் இருந்தது அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து அது ரெண்டுத்துக்கும் சோர்ஸாக இருக்கிறதுனால பிரளயம் போது அகெயின் இது ரெண்டும் என்ன பண்ணிடும், இதுக்குள்ளேயே அகெயின் ஒடுங்கிடும்.
ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் பிரளயம் போது எங்கே காணாமல் போகிறது அப்படின்னா காரண சரீரத்துக்குள்ளேயே அது அகெயின் ஒடுங்கிடுறது. அப்போ காரண சரீரத்துலேருந்து அகெயின் வெளில வரும் சிருஷ்டியும் போது, அப்புறம் பிரளயம் போது காரண சரீரத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒடுங்கிடும். இப்போ வந்து நம்ம இந்த ரோடு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ டி நகர் ஏரியாலாம் போனேன்னா ரங்கநாதன் தெருவில் இப்படி கடையெல்லாம் இப்படி போட்டிருந்தானா போலீஸ் வந்து பெட்ரோல் வந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான் அவன் ஒரு துணியில் வந்து நிறைய திங்ஸ் இப்படி இப்படி போட்டு வச்சுருப்பான். நம்ம வாங்குறதுக்கு வசதியாக பிரித்து 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 வச்சுருப்பான். போலீஸ் வரான்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவான், அப்படியே அதை மூட்டை கட்டி, இப்போ அதுக்குள்ளே எப்படி இருக்கும், இது பேனா இது பென்சில் அப்படின்லாம் நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியாது, அப்படியே மொத்த மூட்டையாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிரளயம் போது எல்லாம் அகெயின் மொத்தமாக அந்த காரண சரீரத்துக்குள்ளே போய்டுறது. அதுக்கப்புறம் சிருஷ்டியும் போது என்ன ஆகுறது, போலீஸ் போயிட்டான்னா திருப்பியும் கடையை விரித்து இது பேனா இது பென்சில் இது ரப்பர் அப்படின்னு பிரித்து 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 வச்சு விற்கிறான் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் காரண சரீரத்தை வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காரண சரீரத்துக்கு வந்து என்ன லாங்கிவிட்டி அப்படின்னா, இது போகவே போகாது. பிரளயம் போதும் இருக்கும், சிருஷ்டியும் போதும் இது இருக்கும். ஆனால் இதுக்கு எண்டு உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எஸ். காரண சரீரம் எப்போ போகும் அப்படின்னா ஞானம் வந்ததுக்கப்புறம் காரண சரீரம் போகிறது. ஞானத்தினால அதுக்கு ஒரு எண்டை கொடுக்க முடியும். அப்போ இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது என்னால் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியல. காரண சரீரமும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்படி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய காம்போனண்ட். 3 சரீரம், சரீரத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.